இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், மேலும் சிம்மராசி என்பர்கள் மற்றும் கன்னிராசி என்பர்களுக்கு ஜனவரி மாத நட்சத்திர பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல கடகராசி என்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இவங்கெல்லாம் கடகராசியை சேர்ந்தவங்க. கிரகநிலையை வச்சு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகநிலைகள் இருக்குது. 8/1/2024 அன்னைக்கு புத பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/1/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த பலன்களை வச்சு பார்த்தா சந்திர பகவான் ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். செய்யும் காரியத்தில் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செஞ்சு முடித்து மற்றவங்கள்ட்ட பாராட்டு பெறுவீங்க. சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமல் கூட உண்டாகும். கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் விலகும். காரிய தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையெல்லாம் கூடும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் மும்பரமாக ஈடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் வேலைப்பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. பணவரத்து திருப்தி தரும். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும். கலைத்துறையினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கெல்லாம் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அரசியல் துறையினராக சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவாங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த தொழிலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வியாபாரம் தொழில் செஞ்சிங்கன்னா திடீர் செலவு ஏற்பட போகுது. எதிர்பார்த்த லாபம் சற்று குறையும். புதிய ஆர்டர்களுக்கு கூடுதலாக அலைய வேண்டி வருது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டி வருது. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுது. பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த பணியிடமாற்றம் கிடைக்குது. குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனை தீருது. உங்களுக்கு கருத்து உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க. அப்போ தான் நன்மை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கள் உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு மன திருப்தியை தரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் எல்லாம் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறை திங்கள் புதன் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 14-15. அதிர்ஷ்ட தினங்கள் 8 மற்றும் 9. சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம், மேலும் மகா பூரம். கிரகநிலையை வச்சு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரகநிலை இருக்குது. கிரக மாற்றங்கள் 8/1/2024 அன்னைக்கு புத பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/1/2024 அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. பலன்களை வச்சு பார்த்தா சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது. எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டி வரும். வாகனங்களில் போகையில் ஆயுதங்களை கையாளும் போதும்
கவனமாக இருக்கணும். சகோதரர் வழியில் ஏதேனும் பிரச்சனை வருது. தொழில் வியாபாரம், குறிப்பாக விவசாயம், ரியல் எஸ்டேட் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா குறைவான லாபம் வர காண்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் சொல்படி நடங்க, இல்லைன்னா வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அப்போ உங்களை முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்றத்துக்கு உதவுற வகையில் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபம் தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகிறது நன்மை தரும். பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி வருது. பயணங்கள் போகையில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செஞ்சு சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரத்து திருப்தி தரும். இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கள் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரவு அதிகப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து தொய்வு நீங்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி சிந்தனை மேலங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றி தரும். மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படுது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும். எச்சரிக்கையாக இருக்கணும். பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிங்க, அப்போ தான் நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தடை தாமதம் ஏற்படும். கூடுதல் கவனத்துடன் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். செலவுகள் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து போங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையில் சிவனையும் நந்தீஸ்வரனையும் வணங்கி வர எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அதிர்ஷ்டக்கிழமை வளர்பிறை. சந்திரன் சுக்கிரன் தேய்பிறை சந்திரன் சுக்கிரன். சந்திராஷ்டம தினங்கள் 16 மற்றும் 17. அதிர்ஷ்ட தினங்கள் 10 மற்றும் 11. அடுத்து கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி என்பவர்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள். கிரகநிலை ராசியில கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலை இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 8/1/2024 அன்னைக்கு புத பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/1/2024 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா புத பகவானை ராசிநாதனாக வச்சுருக்கீங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த மாதம் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகுது. பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதுக்கு தக்கன நிற்கிது. சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீங்க. இருந்தாலும் அனுபவபூர்வம் ரொம்ப யூஸ் ஆகுது. அறிவுத்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பேச்சாற்றல் தான் தேவை. எல்லாத்தையும் கவர்ந்து இழுப்பீங்க. பங்கு மார்க்கெட் நல்ல லாபம் தரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழும்படியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு வாகனம் வாங்குறது இன்னும் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. பணவரத்து கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டே போயிட்டே இருப்பீங்க. அந்த பக்குவம் உண்டாகுது. அனுகூலமான காரியங்கள் நடக்கும். அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். எதையும் செஞ்சு முடிக்கும் சாதுரியம் உண்டாகும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். சக மாணவர்கள்ட்ட அனுசரித்து போவீங்க. சாதாரண பலன் தான் கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டி வருது. சொத்துக்களை வாங்கையில் விற்கையில் கவனமாக இருங்க. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாகத்தான் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்கணும். பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டி வருது. பதவி உயர்வு கிடைக்கலாம். சித்திரை 1, 2 பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது நல்லது. சகோதர வகையில் உதவி கிடைப்பதிலும் தாமதம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்குருவீங்க.
பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும், மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு, புதன், வெள்ளி, தேய்பிறை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 12, 13. இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து சிம்மராசி என்பவர்களுக்கான மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து கன்னிராசி என்பவர்களுக்கான உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்களையும், அஸ்த நட்சத்திரம் மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஜனவரி மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.